மேற்கு வங்கக்கடல் பகுதியின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமா தமிழகத்துல அடுத்த 7 நாட்களுக்கு மழை நிலவரம் மற்றும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை என்னென்னு இந்த பதிவுல பார்க்கலாம். இருபத்தி 22ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதோட அதிகாலை வேளையில ஓரிரு இடங்கள்ல லேசான பனிமூட்டம் காணப்படும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து 25ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல லேசானதிலிருந்து மிதமான மழை பெய்யக்கூடும். மற்ற தமிழகம், புதுவை பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவும்னும் அதோட அதிகாலை வேளையில ஓரிரு இடங்கள்ல லேசான பனிமூட்டம் காணப்படும்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் பொறுத்தளவுல கடலோர தமிழகத்துல ஓரிரு இடங்கள்லையும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலையும் லேசானதிலிருந்து மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. உள் தமிழகத்துல வறண்ட வானிலை நிலவக்கூடும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. வெப்பநிலை மாறுதலை பொறுத்தளவுல 22ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் குறைந்தபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்கள்ல 2லேருந்து 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட குறைவா இருக்கும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. உறைபனி நிலவரத்துல நாளைக்கு தமிழகத்துல நீலகிரி மாவட்டத்துல ஓரிரு இடங்கள்ல இரவு அதிகாலையில உறைபனி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தளவுல வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்கள்ல அதிகாலை வேளையில லேசான பனிமூட்டம் இருக்கும். அதிகபட்ச வெப்பநிலை 29லேருந்து 30 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தளவுல தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45லேருந்து 55 கிலோமீட்டர் வேகத்திலையும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசக்கூடும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதனால மேற்குறிப்பிட்ட நாட்கள்ல மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம்னு அறிவுறுத்தப்படுறாங்க.